ஸ்ரீ மோட்டார் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிருக்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு இது மாதிரி வண்டி சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம எங்கே பண்ணி கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா உடுமலையில் ஸ்ரீ மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் இது இல்லாமல் கார் பார்க்கிங் சேலும் பண்ணித்தர்றோம். மெக்கானிக் ரெக்கமெண்டரோட ஆர்டி இன்ஸ்பெக்ஷனோட இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம். நம்மளுக்கு சேல் பண்ணால் மட்டும் 2% கமிஷன் மாதிரி வரும். உங்களுக்கு ஐடியா இருக்கிறவங்க கீழே இருக்கிற என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி V3 மாடலு, 2010 மாடல், 3 ஓனர், பெட்ரோல் ப்ளஸ் ஃப்ரீக்வன்ஸு கேஸ் டேங்க் மாட்டியிருக்காங்க. பேட்ரி புதுசு, சஸ்பென்ஷன் கிளச்சு எல்லாமே புதுசு. ஏசிக்கு உண்டான ஐட்டம் கூலிங் காயிலு, ஏசிக்கு வர ஓஸு, கம்ப்ரஸரு, ஏசி கண்டென்சரு இது எல்லாமே புதுசு. 2010 மாடல், 3 ஓனரு, பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி. என்டாஸ்மெண்ட் மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. எஃப்சி பார் ஆயிடுச்சு, 2 மாதம் முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. இப்போ நம்ம வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி வண்டியில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத காமிக்கிறேன். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பாடியோட அவுட்லைன் பார்க்கலாம் வாங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஃபுல்லான அசரிஸ் ஃபிட்டிங் எல்லாமே ஃபுல்லாக மாட்டியிருக்காரு. சைடு மிரருக்கு அந்த சைடில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபோர்க் லேம்ப் மாட்டியிருக்காரு. வண்டியில் ஃப்ரண்டேஜ்லையும் கீழே ஃபோர்க் லேம்ப் இருக்குது. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 லைட் வந்து மாட்டியிருக்காரு. ஃபோக்கஸிங் வந்து நைட் டைம் பார்த்திங்கன்னா லைட் நல்லாயிருக்கும். பாடியெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் மட்டும் பண்ணியிருக்காரு. பாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, 7818. டோட்டல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6. 3 ஓனர் வண்டி. பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும். சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,70,000 இந்த கஸ்டமர் வாங்கியிருக்காரு. வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 1,70,000 வரைக்கும் ஹோண்டா ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, கிளச்சு, சஸ்பென்ஷன் எல்லாமே அங்கே தான் மாற்றிருக்காங்க. இவர் வாங்கி ஒரு 20,000 தான் ஓடிருக்காரு. இப்போ வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் தான் ஓடிருக்கு. இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப்பில் எல்லாமே ப்ராப்பராக ஆயில் சர்வீஸ் எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்காரு. இப்போ வந்து வண்டியோட பாடி அவுட்லைன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க. உள்ள சீட் கவரு, ஃப்ளோர் மேட்டு இது எல்லாமே நீட்டாக போட்டிருக்காரு, புதுசாக போட்டிருக்காரு. அவர் செலவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் மாட்டியிருக்காரு. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கேமரா போயிருக்கு. புதுசாக வாங்கி வச்சுருக்காரு, மாட்டுறதுக்கு அவருக்கு டைம் இல்லாமல். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2 லட்சத்தையும் தான். இது ஒரிஜினாலிட்டி கிலோமீட்டர் தான், மீட்டர் ட்ரிப் பண்ண கிடையாது. ஃப்ளோர் மேட்டு, சீட் கவர் இது எல்லாமே ஜம்முன்னு நீட்டாக போட்டிருக்காரு. கேஸ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கோவாட்டா கேஸில் தான் மாட்டியிருக்காரு. இது நார்மல் எல்பிஜி டேங்க் கிடையாது, ஃப்ரீக்வன்சி டேங்க்கு. ஸ்டாக்ன்ற கம்பெனி வரும். உங்களுக்கு டேங்க் மாட்டி உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு இருக்குது. சப்வூஃபருக்கு உண்டான ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காரு. அவர் இன்னும் சப்வூஃபர்லாம் மாட்டுறதுக்கு ஐடியா பண்ணி வச்சுருந்தாரு. அவர் வேற ஒரு வண்டி எடுக்கலான்னு ஃபேமிலியில் சொன்னனால சப்வூஃபர்லாம் மாட்டலை. இப்போ இந்த கேஸ் டேங்க் மாட்டினது, கேஸ் ஃபிட்டிங் மாட்டினதுக்கு உண்டான பில்லு எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ இன்டீரியர் கண்டிஷன் எல்லாமே நீட்டாக பார்த்துருப்பீங்க. இப்போ வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அசரிஸ் ஃபிட்டிங் என்னென்ன மாட்டியிருக்குங்கிறத காமிச்சோம். வண்டியோட டயர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
டயர் எல்லாமே மிச்லின் டயர் தான் போட்டிருக்காரு. 4 டயருமே உங்களுக்கு மிச்லின் டயர் தான், தெளிவாக இருக்கும். 4 டயருமே தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ரூம் காமிக்கிறோம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். இன்ஜின் ரூமில் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்கிறதும் காமிக்கிறேன் பாருங்கள். பேட்ரி மாற்றி ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. 2024-25 மாற்றிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ன்ற கம்பெனி போட்டிருக்காரு, ஃப்ரீக்வன்சி கிட்ட தான் போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு உண்டான ஐட்டம் எல்லாமே மாற்றிட்டாரு. கம்ப்ரஸர் புதுசு. அதே மாதிரி இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக தெரியாது, நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஏசி கண்டென்சர் புதுசு. ஏசி ஓஸ் லீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஏசிக்கு உண்டான ஐட்டம் எல்லாமே மாற்றிட்டாரு. கூலிங் காயிலு, கண்டென்சரு, ஓஸு, கம்ப்ரஸரு இது எல்லாமே மாற்றிட்டாரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஏசி ஓஸில் எல்லாமே மாற்றிருக்காங்க. கம்ப்ரஸரும் மாற்றிருக்கு, கண்டென்சரும் மாற்றிருக்கு. நேரில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். கூலிங் காயிலும் மாற்றிருக்கு. இதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊர்பட்ட செலவு வந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 45 ரூபாயிலிருந்து ஒரு 50 ரூபா பக்கம் வந்திருக்கும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸு ப்ராப்பராக பண்ணியிருக்காரு. 12ஆவது மாதம் தான் பண்ணியிருக்காரு. அது சர்வீஸ் சீக்கிரம் காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசிக்கு உண்டான ஐட்டம் மட்டுமே ஒரு 60 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கிளச்சு, சஸ்பென்ஷன் எல்லாமே உங்களுக்கு A to Z எல்லாமே வேலை செஞ்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு எந்த செலவுமே இல்லை. ஆயில் சர்வீஸுக்கு வரைக்கும் எல்லாமே பண்ணி வச்சுருக்காரு. கஸ்டமர் வண்டி எடுக்கிறவங்களுக்கு எஃப்சியும் எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அசரிஸ் ஃபிட்டிங்ஸே எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ரூபாய்க்கு மாட்டியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கேஸ் டேங்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 40 ரூபா. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. ஊர்பட்ட செலவு பண்ணியிருக்காரு வண்டி. கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபா சொல்கிறாரு. 3.5 லட்சம் ரூபாய்க்கு யாரும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அவர் எஃப்சி இதெல்லாம் எடுத்தது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு இது எலிஜிபிள் கிடையாது. நேரில் வரவங்களுக்கு 3 ரூபாய்க்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நேரில் பேசிக்கலாம். மெக்கானிக் ரெக்கமெண்டரோட மெக்கானிக் இன்ஸ்பெக்ஷனோட வண்டி போட்டுட்ருக்குறோம். இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை பழனி மெயின் ரோடு நம்ம ஸ்ரீமோடாஸ் ஒர்க் ஷாப்பில் தான் வண்டி நிற்கிது. 2010 மாடல், 3 ஓனர், பெட்ரோல் அண்ட் எல்பிஜி. ஸ்டாக்ன்ற கம்பெனி கோவா டெக்காஸில் ஸ்டாக்ன்ற கம்பெனி மாட்டியிருக்காங்க. 36,000 ரூபாய்க்கு மாட்டியிருக்காங்க. அசரிஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஊர்பட்டது மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயரும் மாற்ற தேவையில்லை. டயர் எல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக மாற்றிருக்காரு. ஒரு 10,000 தான் ஓடி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியும் மாற்றிருக்காங்க. இன்சூரன்ஸும் 1 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. வாங்குறதுக்கு எந்த செலவும் இல்லை. கஸ்டமர் ஆஸ்கிங் ப்ரைஸ் 3 லட்சம் ரூபா சொல்கிறாரு. 3 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறேன்றாரு. இன்னும் நேரில் ஏதாவது உட்காந்து பேசினா எலிஜிபிள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ மெக்கானிக் ரெக்கமெண்டரோட உங்களுக்கு ஆடியோ இன்ஸ்பெக்ஷனோட போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றேன். வாங்க, எலிஜிபிள் கிடையாது, நேரில் வரவங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.